2026 நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான். கிஸ். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்ச போதும். வாட் டு டூ வாட் நாட் டு டூ இது தெரிஞ்சுக்கிட்டாலே 2026 இல்லை, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரோட் மேப்பாக இருக்கும். வாட் டு டூங்கிறதுக்கு சிம்பிள். 1001 ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? சார்லி மங்கர் என்ன சொல்லுவார்னா, ஐ நியூ வேர் ஐ வுட் டை, ஸோ ஐ நெவர் வென்ட் தேர் அப்படின்பார். ஒரு ரொம்ப காமெடியாக சொல்கிறது, இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான். நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகணுங்கிற மாதிரி எது நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் வந்து 30 வயசில் ரிட்டையர் ஆயிடுவேன், 35 வயசில் ரிட்டையர் ஆயிடுவேன், அதெல்லாம் யாருமே ஆக முடியாது. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். 2026 வந்துருச்சு. முன்னாடியே உங்கள்கிட்ட ஒரு வீடியோ பேசியிருக்கேன் சார். அதாவது மிடில் கிளாஸ் ஏன் மிடில் கிளாஸாகவே இருக்காங்க அப்படின்றது பயங்கரமாக போச்சு யூடியூப்ல. ஸோ எனக்கும் அதில் புரிஞ்சுது ஏன் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி அப்படி இருக்கு, ஏன் நம்ம இன்னும் மிடில் கிளாஸாகவே இருந்தோம் அப்படின்றது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ். நான் போன வருஷம் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ அது. அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ 2026 மிடில் கிளாஸ்க்கு தேவையான ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதை இன்னைக்கு பண்ணிடலாம், நியூரோ வந்துருச்சு ஒரு வழியா. என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, 2026 நான் என்ன விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்கள்ட்ட வருஷம் கேட்பேன். இந்த மாதிரி இந்த வருஷம் என்ன பண்ணக்கூடாது, இந்த வருஷம் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா என்ன பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ஒரு சைடு நிரந்தரமற்ற வேலையில இருக்கும்போது நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க சார். வேலை போயிட்டே இருக்குது, திடீர்னு லே ஆஃப் பண்ணிடுறாங்க எல்லாமே. எனக்கு அடுத்த மாசம் வேலை போயிடுச்சு அப்படின்னா என் ஃபேமிலியை நான் எப்படி ரன் பண்றது, இந்த மாதிரி பயம் இருக்கு. இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஸோ 2026 நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான். கிஸ். நல்ல தம்பி. கீப் இட் சிம்பிள். ஓ ஓகே. கீப் இட் சிம்பிள். ஸ்டூபிட்ங்கிறது ஒரு சின்ன வேர்டு அது. லெட்ஸ் சே கீப் இட் சிம்பிள். சிம்பிளாக லைஃப்பை வச்சுட்டாலே இஸ் குட் எனஃப். என்ன சிம்பிளாக வச்சுக்கிறது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்ச போதும். வாட் டு டூ வாட் நாட் டு டூ இது தெரிஞ்சுக்கிட்டாலே 2026 இல்லை, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரோட் மேப்பாக இருக்கும். வாட் டு டூங்கிறதுக்கு சிம்பிள். 1001 ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? நம்ம எம்ஜிஆர் தலைவர் நடித்த படம், ரொம்ப ஃபேமஸ் படம் அது. தெரியும் சார். ஸோ இந்த 1000ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. இந்த நம்பரே வந்து ரொம்ப. ஸோ இந்த 2026 இந்த 1 3 சைபர்னு வச்சுங்க. இந்த 3 சைபர் இருக்குல்ல, நல்லா பிளான் பண்ணுவோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். நிறைய ஐடியா இருக்கும், ஒன்றும் பண்ண மாட்டோம். நிறைய திறமைகள் இருக்கும், ஒன்றும் பண்ண மாட்டோம். 2026 அந்த 1000ல் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற லெட்டர் 1. அந்த 1 நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். என்ன, நிறைய வீடியோ பார்க்குறேன், நிறைய இன்ஃப்ளூயன்சரை பார்க்குறேன், அதெல்லாம் தேவையில்லை. ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியுமா? நிறைய கடன் வச்சுருக்கேன், ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்ட முடியுமா? ஒரு லோனை சீக்கிரம் அடைக்க முடியுமா? ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கிறதோட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியுமா? ஸோ அந்த 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அந்த 1ங்கிறது தான் ஆக்ஷன். சிந்தனை, திறமை, திட்டம் எல்லாம் இருந்தாலும் அந்த செயல் இல்லைன்னு வச்சுங்களேன், 2026 இது ஒரு பர்ஃபெக்ட் ரோட் மேப்பாக இருக்காது. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்க. சார்லி மங்கர் என்ன சொல்லுவார்னா, ஐ நியூ வேர் ஐ வுட் டை, ஸோ ஐ நெவர் வென்ட் தேர் அப்படின்பார். ஒரு ரொம்ப காமெடியாக சொல்கிறது, இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான். நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகணுங்கிற மாதிரி எது நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். எது, ஒரு பெரிய கடன். ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழணும். ஆசை நம்மளை நல்லா வாழ வைக்கும், பேராசை நம்ம கடனில் வாழ வைக்கும். ரொம்ப பெரிய பேராசைப்பட்டு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் பண்ணிக்கக்கூடாது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வி டோன்ட் அப்கிரேட் அவர் லைஃப், we actually upgrade liabilities. ஸோ லைஃப் அப்கிரேட் பண்ணுமே தவிர மெட்டீரியலிஸ்டிக்காக ரொம்ப 70s 80s நிறைய ஆட்கள் வீட்டில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, ஒரு ரூமுக்கு ஒரு டிவி, ஒரு ரூமுக்கு ஒரு ஏசி எல்லாம் இருக்குது, வீட்டில் ஆள் இல்லை. ஸோ வி ஷுட் லவ் பீப்புள் அண்ட் யூஸ் திங்ஸ். இப்போ என்ன ஆகிடுது, வி லவ் திங்ஸ் அண்ட் யூஸ் பீப்புள், அதான் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணாங்க, பண்ணக்கூடாது. மூணாவது என்ன பண்ணக்கூடாது, ஷார்ட்கட்ஸ். எஃப்என்டோவில் பணம் பண்ணுறேன், ஆன்லைன் ரம்மி பண்ணுறேன், அவன் பண்ணிட்டான்னு நான் பண்ணுறேன், குயிக்காக பணம் பண்ணிடலாம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதுவே வந்து என்னன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்ட்டாக இருக்கும் 2026. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனாலுமே ஃபினான்ஷியலி அவங்களோட நிலைமையை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க எப்பயுமே. ஐயோ எதுவுமே இல்லை, காசு இல்லை. ஆனால் அவங்கள பார்த்தா நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் இன்வெஸ்டிங் பண்ணால் மட்டும் நான் வெல்த்தி ஆகிட முடியுமா சார்? இன்வெஸ்டிங் மட்டும் போதுமா எனக்கு? கண்டிப்பாக முடியாது. நான் இன்வெஸ்டிங் பண்ணி பணக்காரனால நான் பார்த்ததில்லை. எனக்கு வந்து 23 இயர்ஸ் ஆஃப் கெரியர் இருக்குது. இந்த 23 வருஷத்தில் இன்றைக்கி இருந்த லைஃப் ஸ்டைலோட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். இன்றைக்கி நான் இவ்வளோ வச்சுருக்கேன், இதோட நான் பெட்டராக இருக்கலாம்.
அதை வேணா நம்ம இன்வெஸ்டிங் மூலமா பண்ண முடியுமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியே பணக்காரன் ஆயிடுவேன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் வந்து 30 வயசுல ரிட்டையர் ஆயிடுவேன், 35 வயசுல ரிட்டையர் ஆயிடுவேன், அது மாதிரிலாம் யாருமே ஆக முடியாது. இன்னைக்கு ரூபி டு டாலர் 90 இருக்கு, லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தான் நான் சொல்றேன், இன்ஃப்ளேஷன் இஸ் த தீஃப், இன்வெஸ்டிங் இஸ் த லாக்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்னன்னா, ஒரு மினிமம் உப்பு புளி மிளகாக்கு வேணா நம்ம இன்வெஸ்டிங்கும் சேவிங்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தவிர, நம்ம பிடிச்ச வேலையை செய்யறதுக்கு வேணா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தவிர இன்வெஸ்டிங் வச்சுட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அதான் சொன்ன மாதிரி வி அப்கிரேட் லயபிலிட்டிஸ், வி டோன்ட் அப்கிரேட் லைஃப். ஸோ லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாடு. அதான் திருவள்ளுவர் சொல்றாரு, ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை போகாறு ஆகலா கடைங்கிறார். வருமானம் கம்மியா இருக்கேன்னு வருத்தப்படாதப்பா, வருமானத்துக்குள்ள செலவு வச்சுக்கோன்ட்டு. 1 லட்சம் வாங்கும்போது 1.5 லட்சம் செலவு பண்ண வேண்டியது, 1.5 லட்சம் சம்பாதிக்கும் போது 3 லட்சம் செலவு பண்ணது, இந்த மாதிரி பண்ணுனா கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு திட்டமிடணும், கரெக்டாக திட்டமிடணும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த காலத்துலலாம் நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி கிராமத்துலலாம் போனீங்கன்னா, இப்போ நான்லாம் கிராமத்தில் டவுன்லலாம் வளர்க்கும் போது ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. வாட் வி கால் இன் இங்கிலீஷ் ஃப்ரூகல். இட்ஸ் நாட் எ மைசர், ஃப்ரூகலாக இருப்பாங்க. ஒரு வேட்டி இருக்கும், வேட்டியை ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பண்ண மாதிரி வந்து ஒரு 2 சட்டை 3 சட்டை, ஃபங்க்ஷன் வந்தால் சட்டை, ஃபங்க்ஷன் வந்தால் இது அதெல்லாம் கிடையாது. ஒரு வேட்டி யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துண்டாக்கிக்குவாங்க. துண்டை கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கர்ச்சீஃப் ஆக்கிக்குவாங்க. கர்ச்சீஃப் ஆனதுக்கப்புறம் அதை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, வீடு துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்க்க கஞ்சத்தனமாக இருக்கும், பட் என்னென்னா அப்படி தான் வாழ்ந்தாங்க அந்த காலத்தில். நடந்து போவாங்க, பஸ்ஸில் போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஏன்னா அன்றைக்கி அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைலெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகிடுது. பட் என்னென்னா ஃப்ரூகலாக இருக்கணும், தேவையானதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். நம்ம வந்து தேவையில்லாததுக்கு ஆடம்பரத்தை காமிக்கிறதுக்கு, ஏன்னா ஒருத்தரை பார்க்க ஒருத்தர் நல்லா தான் இருக்கும். விராட் கோலியை பார்க்கும்போது ரோஹித் சர்மா பெட்டராக தான் இருப்பார், ரோஹித் சர்மா பார்க்கும்போது தோனி பெட்டராக இருப்பார், தோனியை பார்க்கும்போது மெஸ்ஸி பெட்டராக தான் இருப்பார். ஸோ ஒருத்தரை பார்த்து நம்ம சூடு போட்டுக்க கூடாதுங்கிறது என்னுடைய வியூ. ஸோ நிறைய சம்பாதிக்கிறது பிரயோஜனங்கள் இல்லை. ஹையர் இன்கம் டஸ் நாட் கிவ் யூ எனி சேஃப்டி, யுவர் சேவிங்ஸ் வில் கிவ் யூ சேஃப்டி. சார் இப்போது அடுத்த கொஸ்டின் என்னென்னா, எனக்கு 2 பேர் தெரியும் சார். அவங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் சேலரி வாங்குறாங்க. பட் ஒருத்தர் ஃபினான்ஷியலி நல்லாவே இருக்காரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ எனக்கு புரியல, 2 பேருமே ஒரே சேலரி தான் வாங்குறாங்க, ஆனால் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது ஃபினான்ஸ் பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்த்தோம்னா அவங்க சொல்கிறது என்னன்னா, உங்களை இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க ஃபினான்ஷியலி, அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக தரும், அது பண்ண பெரிய மிஸ்டேக் அப்படின்றாங்க. பட் நான் கண் கூட பார்க்குறேன்ல, அப்புறம் எப்படி நான் கம்பேர் பண்ணாமல் இருக்கேன்? 2 பேரும் ஒரே சேலரி வாங்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன சார்? இது என்னென்னா கிரிக்கெட் ஸ்டோரி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, மார்க்வா ஸ்டீவாவும் டின் பிரதர்ஸ் தெரியல கிரிக்கெட்ல. ஸ்டீவான்ங்கிறது வந்து கிரிக்கெட் கேப்டனு, மார்க்வா வந்து ஓப்பனிங் பிளேயர். மார்க்வா இஸ் ஆல்வேஸ் கம்பேர்ட் வித் சச்சின் டெண்டுல்கர். மார்க்வாவும் ஸ்டீவாவும் டின் பிரதர்ஸு. ஆனால் ஒருத்தர் வந்து பெரிய கேப்டன் ஆனார், ஒருத்தர் வந்து ஒரு 100 டெஸ்ட் விளையாண்டார். ஒருத்தர் வந்து ரொம்ப திறமை, 2 பேருக்கு திறமை இருந்தது. பட் ஒருத்தர் திறமை வந்து வேர்ல்டு கப் வாங்க வச்சு. என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை. ஏன் உங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிறீங்க? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, மார்க்வா டெபு வராரு, ஸ்டீவா அந்த மேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க அவரை. அதுக்கப்புறம் ஸ்டீவா என்ன பண்ணுறாருன்னா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா விளையாண்டு, பெரிய எலிகன்ஸ் கிடையாது. மார்க்வா வந்து நல்லா அழகாக விளையாடுவார், நல்ல ஸ்லிப்பில் கேட்ச் பிடிப்பார், பார்க்கக்கூடிய கொஞ்சம் அழகாக இருப்பார். பட் ஸ்டீவா வந்து அப்படி ஒன்றும் பெரிய எலிகன்ஸ் கிடையாது, விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் he has become the greatest captain of Australian cricket team and he has won the World Cup. ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம கம்பேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு திறமை, அது ஒரு திறமை. இவருக்கு இது இருக்கு, அவருக்கு விடல. அனில் அம்பானியும் முகேஷ் அம்பானியும் ஒரே மாதிரி தான் சொத்து பிரித்து கொடுத்தாங்க. இவருக்கு இவ்வளோ கோடினா இவருக்கு இவ்வளோ கோடி. முகேஷ் அம்பானி வந்து பெரிய பணக்காரர் ஆகிட்டார் இன்னைக்கு, அனில் அம்பானி சீன்லேயே இல்லை இன்னைக்கு. சம்டைம்ஸ் ஃபேட்டு, லக்கு, அதான் சொன்ன மாதிரி பொங்கல் சாப்பிடும்போது மிளகு வரும், பாயசம் குடிக்கும்போது முந்திரி வராது. உங்கள் லக்கு பேடாக இருந்தால் சம்டைம்ஸ் ஸ்கில்லை தாண்டி லக்குன்னு ஒரு பெரிய ஃபேக்டர் எல்லாத்துலேயும் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆஸ்பர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ங்கிறார். ஸோ நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா டெஃபினட்டாக ஒருத்தரோட பேட். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, கம்பேரிசன் எதுலேயுமே கூடாது. ஒருத்தர் மிந்தி போகணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. ஹைவேஸில் நான் பார்ப்பேன், 2 பேர் காரில் போயிட்டு இருப்பாங்க. அவன் முன்னாடியே போயிட்டானன்ட்டு இவன் வேகமாக போவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரை தாண்டி போயிடுவார். ஒருத்தர் மிந்திடுவார், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்பாரு. ஆனால் இவர் போக வேண்டியது கடலூராக இருக்கும், இந்த பக்கம் விழுப்புரம் பக்கமாக போயிடுவார். ஸோ டைரக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் த ஸ்பீடு. ஒருத்தரை மிந்திரன்னு சொல்லிட்டு தவறான டைரக்ஷனில் நீங்கள் போய் மாட்டி சிக்கிக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். இப்போ இன்ஸ்டாவை திறந்தாலும் எதை திறந்தாலும் என்ன வீடியோஸ் வருது அப்படின்னா, நீங்கள் 40 வயசில் ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ வருது. உன்னை எல்லாரும் மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறாங்க, இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணினா கண்டிப்பாக இல்லைண்ணா. உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னா, அது
உண்மையா பொய்யா? உண்மையாலுமே ஒருத்தரால 40 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆக முடியுமா? அதோட இன்னொரு கேள்வியும் சேர்த்து கேட்டுறேன். ஆல்ரெடி எனக்கு இருக்க வயசுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் கத்துக்கிட்டு வரேன். இந்த ஃபினான்ஷியல் மிஸ்டேக் கத்துக்கிட்டு ரெக்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணவே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இதுல எப்படி நான் 40 வயசுல ரிட்டையரும் ஆக முடியும்? ஸோ முதல்ல 40 வயசுல முன்னாடி என்ன FIREன்னு ஒரு கான்செப்ட், ஃபயர்னு, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இப்போ ஒர்க்கே ஆகாது. நானே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, 35 வயசுல 40 வயசுல ரிட்டையர் ஆகலாம், 45 வயசுல ரிட்டையர் ஆகலான்ட்டு. இந்த மேனர் இன் விச் த ருப்பி டிப்ரிஷியேட்ஸு, இந்த மேனர் இன் விச் த இன்ஃப்ளேஷன் ஸ்பைக்ஸு, இந்த மாதிரி ஒரு ஜாப்லெஸ்ஸு, ஒரு ஸ்டெடி கெரியர் இல்லாமல் இருக்கிறது, ஏஐடைய த்ரெட்டு, இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 40 வயசுலாம் ரிட்டையர் ஆக முடியாது. ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்சதை வேணால் நம்ம செய்ய முடியும். ஸோ இட்ஸ் அ ஃபேலசி டு பிலீவ் தட் ஒன் கேன் ரிட்டையர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்சல்யூட்லி இட் இஸ் நாட் ட்ரூ. அப்சல்யூட்லி நாட் பாசிபிள். 40 வயசு ரிட்டையர்மெண்ட்டு உங்கள் மாமனார் மாமியார்ட்டேருந்து பணத்தை எதாவது இன்ஹெரிட் பண்ணால், அப்பா அம்மா எதாவது சொத்து கித்து வச்சுருந்தா அப்படி வேணால் ஆகலாம். நார்மல் மிடில் கிளாஸு ஒரு ஏழை ஃபஸ்ட் டைம் வராருன்னு சொன்னால் 25-30 வருஷம் நல்லா வேலை பார்க்கணும். அப்போ தான் ஏதோ ஓரளவுக்கு அந்த லைஃப் ஸ்டைலையே அவர் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி லாங்குவிட்டி ஆஃப் லைஃப் இருக்குது. அதனால் தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஃபினான்ஷியல் மிஸ்டேக் சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மூத்தோர் சொல்லும் நெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பின்பு இனிக்கும்னா. யூ ஷுட் நெவர் ஸ்டெப் அவுட் ஆஃப் லைன். ஓகே, ஸோ நீ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வர, நீங்க எப்போ 45 வயசில் கற்றுக்குவீங்க, 90 வயசில் 50 வயசில் பண்ணுவீங்க. பை த டைம் இட் வில் பி டூ லேட். நீங்கள் என்ன பண்ணணும், ஷுட் நெவர் ஸ்டெப் அவுட் ஆஃப் லைன். சின்ன வயசில் பணத்தை விடக்கூடாது, சின்ன வயசில் கொஞ்சம் சேவ் பண்ணணும். இன்னைக்கு இருந்த நிலைமையோட நாளைக்கு பெட்டராக இருக்கணும்னா கொஞ்சம் சேர்க்கணும், கொஞ்சம் லோன்ஸ் எல்லாம் அதிகமாக இல்லாமல் இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸை சரியாக பண்ணிட்டே வரணும். ஓகே, பார்த்துக்கலான்னா 25 வயசில் 11,000 ஸ்டார்ட் பண்ணாலே 50 வயசில் உங்களுக்கு 2 கோடி வந்துடும். நீங்கள் நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு 40 வயசில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணீங்கன்னா நீங்கள் 85,000 86,000 பண்ணால் கூடி 50 வயசில் உங்களால் 2 கோடி சேர்க்க முடியாது. ஸோ என்ன பாயிண்ட்னா, டுமாரோ இஸ் ஆல்வேஸ் காஸ்ட்லியருங்கிறது தெரியணும். ஓகே, பணங்கிறது நாளைக்கு ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறது தெரியணும். நான் படிக்கும்போது 5,000க்கு படித்தேன். இன்றைக்கி என் பையன் பொண்ணு ஸ்கூல் ஃபீஸே 1,00,000 ரூபா. அது நடக்குமா இன்றைக்கி? மணி இஸ் ஆல்வேஸ் காஸ்ட்லி. எனி டிசிஷன் விச் யூ டிலே, வாட் வி கால் ப்ரொகாஸ்டினேஷன், டிலே இஸ் ஆல்வேஸ் காஸ்ட்லின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஓகே, சேவிங் இஸ் ஆல்வேஸ் பெயின்ஃபுல். பணம் இல்லைன்னா இட் வில் பி டெரிபிள். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ சேவ் பண்ணுறதுன்னு அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாத்தையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நிறைய டிசிஷன்ஸை நம்ம போஸ்ட்போன் பண்ணணும். ஸோ இட்ஸ் நாட் வெரி ஈஸி. பட் அதை சேவ் பண்ணலன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறான், 6 வாரம் ஆனால் எவ்வளோ நாள்? 45 நாளா? 45 நாள் தான் வாழும் எறும்பு. அது 3 மாதம் சாப்பாடை சேர்த்து வைக்கிது. சிம்பிள். 6 வாரம் வாழற எறும்பு, 6 வாரத்துலேருந்து 8 வாரம், 2 மாதம்னு வச்சிங்களேன். 2 மாதம் வாழற எறும்பு 3 மாதத்துக்கு உண்டான உணவை சேமித்து வைக்கிது. அது தெரிஞ்சிட்டா போதும். நம்ம 85-90 வயசு வரைக்கும் வாழப்படுறோம். அப்போ எவ்வளோ சேர்த்து வைக்கணும்னு பார்த்துங்க. ஓகே, அவ்வளோதான். அது தெரிஞ்சுக்கிட்டா லைஃப் இஸ் த்ரூ. சார், கடைசி கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் எல்லா வீடியோலும் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில வீடியோஸில் வந்து பிஹேவியர் வச்சு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த விஷயத்தை இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ 2026 ஒரு பிஹேவியர் மாற்றிக்கணும், இல்லை ஒரு பிஹேவியரை வந்து புதுசாக இதை கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த 2 விஷயம் எதை சொல்லுவீங்க? 2025ல சொன்னது தான் 2026க்கும். ஓகே, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஃபுட் டெலிவரி ஆப்ஸு, OTT, நெட்ஃப்ளிக்ஸு, இது எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரிப்ஷனே பண்ணாதீங்க. தேவையில்லாத லாக்கர்ஸு, யூஸ் பண்ணாத லாக்கர்ஸு, தேவையில்லாத பொருட்களை சும்மா டம்ப் பண்ணுறது, அதெல்லாம் வாங்குறத நிறுத்திங்க. ஸ்லோ இஸ் ஓகே, ஸ்மால் இஸ் ஓகே, பட் ஸ்டார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் 2026ல் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய சேவ் பண்ணுங்கள், கொஞ்சமாக செலவு பண்ணுங்கள், ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக் சக்ஸஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ கேஷவ். ஹாப்பி நியூ இயர் டு யூ அண்ட் டு யுவர் ஃபேமிலி. ஹாப்பி நியூ இயர் 2026 to you and to your family. Thank you.